அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம காமத்து பல்ல 1091வது பாட்டு பார்க்க போறோம். வாசிக்கட்டுமா? இ இரு நோக்கு ஓகே. இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. சரியா? ஒரு கண் நோய். நோக்கு ஒன்றன் நோய் மருந்து. அதாவது இந்த பொண்ணோட 2 கண்ணையும் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு அந்த அந்த காதலனாக இருக்கிற பையன் சொல்றான். அதாவது காதலன் காதலி அந்த கன்ஃபார்ம் ஆகறதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப, அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிற ஸ்டேஜ்ல அவன் சொல்றான். இந்த பொண்ணோட கண்ணு 2 இருக்கு இல்லையா? அந்த 2 கண்ணுல ஒரு கண்ணு எனக்கு வந்து நோயே உண்டாக்குது. அந்த பார்வை நோயே உண்டாக்குது. அந் இன்னொரு கண்ணு அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்படியெல்லாம் வந்து எந்த லாங்குவேஜ்ல லவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. திருவள்ளுவர் பயங்கரமா எழுதியிருக்கிறாரு. மறுபடியும் வாசிக்கிறேன். இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது. உன் கண்ணுனா அந்த மையுண்ட கண். அந்த கண்ணுல மை போட்டிருக்காங்க. ஒரு நோக்கு நோய். சரியா? நோக்கு ஒன்றன் நோய் மருந்து. இதுல வந்து இன்னொரு கண் வந்து அந்த நோய்க்கு மருந்தா இருக்குதாம். என்ன ஒரு ரசனை பாருங்க. அப்படின்னு அந்த பையன் அப்படி ஃபீல் பண்றான். அப்படி வந்து இந்த கண் இப்படி இருக்கே. அதாவது இந்த முதல்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்த கண்ணை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு கண்ணு தான். அதுக்கப்புறம் தான் பாடி லாங்குவேஜ். அப்போ அந்த கண்ணை மட்டுமே வச்சு இவரு எவ்வளோ அ திருவள்ளுவர் எத்தனை பாட்டு எழுதியிருக்கிறாரு. அம் ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி தோணும் பாருங்க. ஏதோ பார்க்குறாங்க, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் கிடையாது. அது அப்படியே ரொம்ப ஆழமா சிந்திச்சு, ரொம்ப ரசனையோட எழுதியிருக்கிறாரு. அடுத்து வந்து உண்கண்ணுனா மை உண்டக்கண். சரியா? இது வந்து எப்படின்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு. ஒரு ஒரு முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த செடியில இன்னொரு முள்ள எடுத்து, அந்த குத்துன முள்ள எடுக்கிற மாதிரி, இல்ல எனக்கு அதான் தோணுச்சு. ஒ ஒரு கண்ணு மருந்து, ஒரு கண்ணு நோய். அதாவது ஒரே ஆளு. சரிங்களா? அப்படி ஒரு ஃபீலிங்கோட இருக்குது இந்த பாட்டு. அ அடுத்த பாட்டு வந்து 1094வது பாட்டு. அது வந்து யானோக்கும் காலை. நான் வந்து அந்த காதலன் சொல்றான். நான் அந்த பொண்ண பார்க்குறப்போ, அந்த பொண்ணு நிலத்த பார்க்குறாங்க. அதாவது கொஞ்சம் அதாவது அந்த கண் பார்வைக்கு அடுத்து வெட்கப்படுறது. நாணுதல். ஓகே. அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ். யான் நோக்கும் காலை. காலைனா பொழுது. காலைனா அ ந அ அது அது அந்த நேரத்தில நான் வந்து பார்க்குறப்போ, யான்னா நான் யான் நோக்கும் காலை, நிலன் நோக்கும். நிலத்த பார்க்குறாங்க அந்த பொண்ணு. நோக்காக்கால். நான் அந்த பொண்ண பார்க்காதப்போ, அந்த பொண்ணு இவன பார்க்குது. ஓகே. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அப்படியே லைட்டா ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு வந்து குனிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் இப்படி பார்த்துட்டு இருக்கப்போ, அந்த பொண்ணு இவன வாட்ச் பண்ணுது. அப்படின்னு அர்த்தம். தான் நோக்கி மெல்ல நகும். அப்படியே லைட்டா ஒரு ஸ்மைலோட அவங்க லைட்டா அந்த பையன பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது 2 படிச்சாச்சா? 3வது வந்து இது கொஞ்சம் பெருசா எழுதி வச்சிருக்கேன். இருங்க. இது வந்து களவியல்ல இருக்க 1081வது பாட்டு. அ இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாட்டு. அதாவது ஒரு ஒரு குறிஞ்சி நிலத்தில, மலையில அந்த பசங்களோட அந்த பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த தண்ணி அந்த மாரி காடுகள்ல விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ, அவங்கலாம் போயிர்றாங்க. அது அது விளக்க உரையில நான் படிச்சேன். அதனால சொல்றேன். போயிர்றாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ண பார்க்குறாரு. அந்த பையனும், அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. இப்ப அந்த பையன் பொண்ண பார்க்குறப்போ, அந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த பையன் ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வருது. அப்ப அவன் அந்த அந்த பொண்ண பார்த்துட்டு, இந்த எ "என்ன இது பொண்ணு தானா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதாவது அணங்குகொள் அப்படின்னா, இது வந்து அணங்கு. அணங்கு என்ன சொல்லணும்னா, அணங்குக்கு என்ன அர்த்தம்னா, வருத்தும் தெய்வம். அதாவது அது தெய்வம். ஆனா, அது கஷ்டப்படுத்தும். அதுக்கு அந்த அணங்குக்கு ஒரு டெஃபினிஷனே இன்னும் தெரியல. சரியா? அணங்குனா வருத்தும் தெய்வம். அது பல வடிவங்கள் எடுக்கக்கூடிய தெய்வம். அவ்வளோதான். அணங்கு கொள். சரியா? அடுத்து ஆய்மை கொள்ளு. ஆய்மயில்னா, ஆய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மயில். நாட் சாதாரண மயில். ஓகே. இருக்கிறதுலே ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மயில். ரொம்ப அழகான மயில்னு நம்ம செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 100 மயில்ல ஒரு மயில செலக்ட் பண்ண என்ன சொல்லுவோம்? செலக்ட்னா ஆய்ந்து நம்ம அதாவது ஆராய்ச்சி செய்து அப்படின்னு அர்த்தம். ஆய்ந்துனா ஆராய்ச்சி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஆய் மயில்னா ஆர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மயில் போல அந்த பொண்ணு இருக்காம். ஆய் மயில் கொல்லும். அடுத்து வந்து கணங்குலை.
அந்த பெண் எப்படி அணிஞ்சிருக்கான்னா, ஒரு நல்ல அழகான ஒரு ஒரு ம ஒரு அழகான தோடு போட்டிருக்கா. தோடு நல்ல அழகான தோடு போட்டிருக்கா. அது என்ன தோடுன்னு சொல்றாங்கன்னா, கண்ணியம் மிக்க காதணி அணிந்திருக்கிறாள். கசாமுசான்னு இல்லாம கொஞ்சம் அழகான காதணி அணிஞ்சிருக்கிறாளாமா. அதுக்கு வந்து மாதர்கொல். மாதர்கொல்னா இது உண்மையிலேயே இந்த பொண்ணு மானிட பெண் தானா? அதாவது இந்த பெண் வந்து அணங்கோ, மயிலோ அல்லது மானிட பெண் தானா? இது உண்மையிலே மானிட பெண் தானா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு. என்னால அதாவது எனக்கு மனுஷ உருவத்தில இருக்கிறதுனால அது மயில் கிடையாது. சரியா? நம்ம கணக்குப்படி பார்த்தா. இது வந்து அணங்கு. இது ஏதோ ஒரு தெய்வமா இருக்குமோ! ஏதோ ஒரு காட்டு பகுதி தானே! ஏதோ ஒரு தெய்வமா இருக்குமோ! அல்லது இந்த பெண்ணு மானுட பெண் தானோ! அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சம் மயங்குதாம். என்னன்னே தெரியலையே அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு அவன பார்க்கல. அந்த மாரி ஒரு ஒரு நம்ம சினிமாலாம் பார்ப்போம்ல. அந்த பொண்ணு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கும், நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஹீரோ வந்து பார்க்குற மாதிரி. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து ஒரே சர்ப்ரைஸ்டாவும், ஷாக்கிங்காவும், ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். அதாவது ஒரு எதிர்பாராத நேரத்தில ஒரு பெண்ண பார்க்குறது. இப்போ அ இப்படி ஒரு பொண்ணே அவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. அழகான பொண்ணு. ஆ அவனை மயக்கக்கூடிய அழகுல இருக்கிற ஒரு பொண்ண பார்த்தோனே, அவன் வந்து மயங்குறான். பொண்ணு தானா? அது இல்ல தெய்வமா? ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரியா லைட்டா இருமல் வரப்போகுது. ஓகே. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.